அன்பார்ந்த முருக பக்தர்கள் வணக்கம். நான் ஜேஎம்எஸ்கே கோபி. இந்த குரல் பதிவு எது சம்மந்தமானதுன்னா, நாளைக்கு ஆடி மாதம் முதல் நாள். ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த நாள்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் கிட்டத்தட்ட பாண்டிய மன்னர்கள் காலத்தில் ஆடி மாதம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த மாதமாக முருகர் வழிபாடு பல ஊர்களில் ரொம்ப எப்படி தைப்பூசத்துக்கு வந்து காவடி ஏந்தி வில் ஏந்தி வேல் ஏந்தி வருவாங்களோ அதே மாதிரி அப்போது எல்லாரும் ஒரு பெரிய வழிபாடாகவே செஞ்சுருக்காங்க. ஆடி மாதம் நாளைக்கு ஆடி மாதம் முதல் நாள். நான் வந்து பெங்களூரில் நாளை மாலை வெள்ளிக்கிழமை சுயம்பு மகாகாளியம்மன் கோவிலில் இருப்பேன். அதே போல் இந்த ஆடி மாதம் முழுவதுமே வந்து நிறைய முருக பக்தர்கள் மனசில் ஓடுற விஷயம் இது. அசைவம் சாப்பிட்லாமா வேண்டாமா, நான் விரதத்தில் இருக்கேனே, எங்கள் வீட்டில் வந்து கூழ் ஊற்றுறாங்க, எங்கள் வீட்டில் வந்து இந்த அசைவம் படைக்கிறாங்க, கும்பம் போடுவாங்க. அதே மாதிரி எங்கள் பகுதிகளில் இருக்கிற கோயிலோட மொத்த நிர்வாகிகள் நாங்கள் தான், அது நாங்கள் தான் முன்னணி எடுத்து செய்யணும், இதெல்லாம் செய்யலாமா வேண்டாமா அப்படின்ற குழப்பம் எல்லார் மனசுலையும் இருக்கும். அதே போல் இந்த ஆடி மாதத்துக்கு விஞ்ஞான ரீதியாக ஒரு பெரிய சக்தி உள்ள ஒரு மாதமாக சொல்லப்படுது. என்னோட குருநாதர் வந்து நேற்று பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார். தட்சாயணம் உத்தராயணம்ன்றது ஜோதிடர்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம். ஆனால் ஆடி மாதம் வந்து நீங்கள் தியானம் செய்யக்கூடிய, யோகம் செய்யக்கூடியவங்க, கிரியா யோகம் செய்யக்கூடிய எல்லாருக்குமே நீங்கள் பேசும் இருக்கும்போது, இல்லை இதுக்கப்புறம் பேசும்போது கேளுங்க, இடக்கலை சரக்கலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இடக்கலை வழக்கலை. இந்த சரம் பார்த்து பேசுகிறவங்ககிட்ட பரம் பார்க்கக்கூடாது, பரம் பார்த்து பேசுகிறவங்ககிட்ட சரம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சரம்னா நம்ம மூச்சு, சரவணன்றதும் அந்த பேருக்கு உண்டான ஒரு பெரிய தொடர்பு. இப்படி பல சிறப்புகள் வந்து அந்த யோகத்துக்கு இருக்குது. அந்த யோகமில் இயற்கையாகவே ஆடி மாதம் எல்லாருக்கும் மூச்சு வந்து வலது பக்கமாக வரக்கூடிய அளவுக்கு மாறுது அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் குறிப்பிட்டு இந்த ஆடி மாதம் முதல் நாள் இன்னிலேருந்து 30 நாளைக்கு என்னோட தேடை மெடிடேஷன் சம்மந்தமாக ஒரு சில விஷயங்கள் செய்யுங்கன்னு சொன்னார். நேற்று வந்து விளக்கு கடையில் வந்து நான் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தேன். யார்கிட்டையுமே இதை சொல்லாதீங்க, உங்களுக்கு மட்டும் சொல்கிறேன்னு சொல்லி ஒரு ஐயா முக்கியமான ஒருத்தர் சொல்லியிருந்தார் இந்த ஆஷாட நவராத்திரி பற்றி. அப்போ அந்த விஷயத்த வந்து யாருக்குமே சொல்லக்கூடாதுன்றதுக்கு மக்கள் நல்லா இருக்கட்டுமே, எப்படி ராமானுஜர் சொன்னாரோ அதே மாதிரி நானும் இந்த விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த காணொலி வரும் பாருங்கள். அப்படித்தான் இந்த விஷயமும் அவர்கிட்ட நான் அனுமதி வாங்கி இது கண்டிப்பாக நம்ம முருகர் அடியார்களுக்கு, முருகர் சொந்தங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி பதிவு செய்கிறேன். ஒரு கோவிலில் படைக்கிற எல்லா உணவுமே பிரசாதம் தான். அது சைவமாக இருக்கட்டும், அசைவமாக இருக்கட்டும். அதனால் இந்த மாதிரி பூஜை பண்ணுறவங்க, கும்பம் போடுறவங்க, வீட்டில் கூழ் ஊற்றுறவங்க எல்லாருமே நீங்கள் அசைவம் சாப்பிட்றதுனால ஐயோ நம்மளை முருகரை தண்டிச்சிருவாரா, நம்ம விரதம் வீணாயிடுமா அப்படின்னு எந்த கலக்கமும் இல்லாமல் உங்கள் மனதுக்கு பட்டதை சரின்னு பட்டதை செய்யுங்க. சாப்பிட்றதுனால எந்த பாதிப்புமே கண்டிப்பாக வராது. ஏன்னா கோவில் பிரசாதத்தை வந்து சாப்பிட்றது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அதே போல் தான் பாதல செம்ம முருகர் கோவில் ஐயனாருக்கு வந்து கடா வெட்டுறாங்க. அங்கே வெட்டுறது எல்லா முருகர் அடியார்களும் கொடுக்குறாங்க, அவங்களும் சாப்பிட்றாங்க. அது சம்மந்தமாக இப்போ பாதாள செம்ம முருகர் ஆதீனம் ஐயா கிட்ட பேசுகிறப்போ ஒன்று சொன்னார். ஐயா இங்கே இது பிரசாதமாக தானே பார்க்கப்படுது, கோயிலுக்கு வெளியே எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் சன்னதிக்குள்ளே இது செய்கிறப்போ அதில் வந்து நீங்கள் சைவம் அசைவம் சரியா தவறான்ற குழப்பத்துக்குள்ளே போகாதீங்க. உங்களோட மனதிற்கு எது சரின்னு படுதோ, எந்த சக்தி உங்களுக்கு மனசுக்கு தொடர்பு ஏற்படுத்துதோ அந்த சக்தியோட பயணிங்க. ஆடி மாதம் முழுவதும் ரொம்ப சிறப்பான மாதம். இங்கே முருகப்பெருமான் வழிபாடும் மிக உகந்ததாக கொண்டாடப்பட்டிருக்கு ஒரு காலத்தில். இது இனி வரும் காலங்களில் அடுத்த வருடம் இல்லை இன்னும் ஒரு 3-4 வருடத்துக்குள்ளே இந்த ஒரு விழிப்புணர்வு வந்து இன்னும் ஆடி மாதம்னாலே, அதனால தான் இந்த ஆடி கிருத்திகை வந்து ரொம்ப வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ஆடி கிருத்திகை மட்டும்தான் 16 இருக்கிற, ஆடி வெள்ளியாக இருக்கட்டும், ஆடி மாதம் முதல் நாள் 4 வாரங்களுமே முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். இந்த நாளில் சிறுவாபுரி முருகப்பெருமான ஞாயிற்றுக்கிழமை போய் பாருங்கள் முடிஞ்சவங்க. அது பெரிய அற்புதமான ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரும். 3 நாட்கள் பயணமாக நான் பெங்களூர் கிளம்புறேன், போயிட்டு வந்துடுறேன். எல்லாரோட அன்போட ஆசையோடு தான் நான் பயணிக்கிறேன். அங்கே சிவசுப்பிரமணிய சுவாமி கோவில் கும்பாபிஷேக நிகழ்வில் கலந்துக்கிறேன். அந்த கோவில் நான் போன வருஷம் போயிருக்கும்போது அங்கே அந்த கோவிலோட தலைமை நிர்வாகி சொன்னார், இன்னும் எனக்கு முருகப்பெருமான் வந்து திருமணம் வரம் கொடுக்காம இருக்காருன்ட்டு. நான் அவர்கிட்ட சொன்னேன், ஐயா அடுத்த வருஷம் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் வந்து நடந்து நானும் வந்து கலந்து பண்ணேன், ஆனால் நான் கலந்துக்க முடியல. நாளைக்கு அந்த பொண்ணு மாப்பிள்ளை நான் பார்த்துடுறேன், அவருக்கு நல்லபடியாக திருமணம் முடிஞ்சுது. கர்நாடகா பெங்களூரில் எவ்வளோ பெரிய முருகர் சக்தி செயல்பட்டு இருக்கு, ஆதி காலத்தில் எப்படி இருந்துச்சுன்ற எல்லா உண்மையும் கண்டிப்பாக படிப்படியாக முருகப்பெருமானை கொண்டு வரார். உலகம் முழுவதும் முருகர் வழிபாடு இருந்திருக்கு, உலகம் முழுவதும் தமிழ் மொழி இருந்திருக்கு. இந்த ரெண்டுமே உண்மைனா நம்ம முருகப்பெருமான் உலக கடவுள், தமிழ் கடவுள் அப்படிதான்றது வந்து நம்ம ஏற்றுக்கணும். முருகர் அற்புதம் அதிசயம். இந்த குரல் பதிவு கண்டிப்பாக ரொம்ப ஆத்மார்த்தமாக நான் பதிவு பண்ணியிருக்கேன். அதனால் இந்த ஆடி மாதம் குறித்த எந்த கவலையும் இல்லாமல் உங்கள் தெய்வத்தையும், குலதெய்வத்தையும், அம்மன் தெய்வத்தையும், பெண் தெய்வத்தையும், முருகனையும் வணங்கி மாற்றமும் ஏற்றமும் காணும் சொல்லி நான் வேண்டுகிறேன். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.